ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி பேக்கிங் வீடியோ தான். மார்னிங்கே ஒரு வீடியோ போட்டுட்டேன். அது இல்லாத 3 பேர்த்துக்கு பேக் பண்ணேன். ஸோ அதை வந்து இந்த வீடியோவில் அட்டாச் பண்ணியிருக்கேன். ஃபஸ்ட்டு பிளான்ட்டு பார்த்திங்கன்னா பில்டிஐ. ஸோ இது ஒன்று தான் இருந்துச்சு. நிறைய கேட்டிங்க. ஸோ மறுபடியும் எனக்கு கிடச்சிது. நர்சரியிலேருந்து தான் எடுத்து கொடுத்தேன். ஸோ நம்மளதெல்லாம் கொஞ்சம் சின்ன பிளான்ட்டாக தான் இருக்குது. ஸோ இது வந்துட்டு கேலக்ஸி பாண்டா சிங்கோனியம் மதர் பிளான்ட்டு. ஸோ இதை அப்படியே எடுத்துட்டேன். ஸோ அவங்க கட்டிங்ஸ் போட்டு அதுக்கப்புறம் தரையில் நடுங்க, பாட்டில் வச்சுட்டு அதுக்கப்புறம் மாற்றி தரையில் நடுங்க. அடுத்தது பார்த்திங்கன்னா எபிப்ரிமினம் பீனாட்டம் ஆல்போவும் பெர்சியோ வெரைட்டி 2 பிளான்ட்டும் வச்சுருக்கேன். இது பெர்சியோ வெரைட்டியுமே இன்னொருத்தங்க மட்டும் கேட்டாங்க. ஸோ அவங்களுக்கு அனுப்பணும். மற்றபடி பெர்சியோ வெரைட்டி இனிமேல் கட்டிங்ஸ் போட்டால் தான். இது வந்து எபிப்ரிமினம் ஆம்பிலிஷ்மம் சில்வர் 2 பிளான்ட்டும் இதில் வச்சுருக்கேன். ஸோ வெல் ரூட்டட். இதில் எல்லாம் ஒவ்வொரு பிளான்ட்லேயுமே ஒரு 10 கட்டிங்ஸ் போடலாம். அந்த மாதிரி தான் இருக்குது எல்லாமே. இதில் பார்த்திங்கன்னா சிங்கோனியம் T24ம் கிங் சிங்கோனியம் 3 கிங் சிங்கோனியம் 2ம் வச்சுருக்கேன். ஸோ அதெல்லாம் ஒருத்தங்களுக்கு. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா அக்லோனிமா பிங்க் லிப்ஸ்டிக்கு, அதுவும் எபிப்ரிமினம் பீனாட்டம் ஆல்போ. ஸோ 2யும் ஒன்றா வச்சுருக்கேன். இது வந்து டம் கேன். இது நார்மலாக இருக்கக்கூடிய வெரைட்டி தான். ஸோ அது இல்லாதவங்களுக்கு வந்து சிகப்பு புளிச்சக்கீரை வச்சுருக்கேன், சீட்ஸ் வச்சுருக்கேன். இது வந்து லென்ட்டியும் மான்ஸ்டரா லென்ட்டியும் கொலகேஷியா பிளாக் மேஜிக் இதுவும். இது வந்து தண்ணியில் வைங்க, தாமரை மாதிரி. ஸோ இது அப்போ தான் நல்லா வரும். இது ஃபெனஸ்ட்ரேஷனும் இப்போ நல்லா இருக்குது, மழை பெய்யவும். இது வந்து இந்த சிங்கோனியம் க்ரீன் கோல்டு ஃப்ரீயாக வச்சுருக்கேன். அவங்களுக்கு வந்து ரம்பையும் ஃப்ரீயாக வச்சுருக்கேன். அது இல்லாத அவங்க வந்துட்டு மாசி பச்சை ஃப்ரீயாக கேட்டாங்க, அதுவும் வச்சுருக்கேன். ஃப்ரெண்ட்ஸ், இந்த பிளான்ஸை பற்றி சொல்லிடுறேன். இப்போ நான் அப்லோட் பண்ணி இந்த மாதிரி கொடுக்குறேன் அப்படின்னா ஒரு சிலர்னால அதை வந்து தலைய வைக்க முடியறதில்ல, க்ரோ பண்ண முடியறதில்ல. ஸோ வந்து அவங்க என்ன பண்ணுங்க அப்படின்னா ஒரு 4 இன்ச் பாட்டு மட்டும் எடுத்துக்கிட்டு நல்லா பாட்டிங் மிக்ஸ் செலக்ட் பண்ணி இப்போ கொடுக்குற பிளான்ஸை நட்டு வச்சுருங்க. நட்டு வச்சு நல்லா நிழலான ஏரியாவில் வச்சு தண்ணி வந்து டெய்லியும் தொளிச்சிட்டே நல்லா ஸ்ப்ரே பண்ணி விடுங்க. உங்களுக்கு நல்லா க்ரோ ஆகிடும். பிளான்ஸுக்கு தகுந்த மாதிரி தான் பாட்டு செலக்ட் பண்ணணும். ஃப்ரெண்ட்ஸ், இது ஒரு சின்ன டிப்ஸு. க்ரோ ஆகலை அப்படின்னு சொல்கிறவங்களுக்கு பிளான்ட்டோட சைஸுக்கு தகுந்த மாதிரி பாட்டு செலக்ட் பண்ணி நட்டு வச்சுருக்கேன். ரொம்ப ஸ்மால் பிளான்ட்டை கொண்டு போய் பெரிய பாட்டில் நடாதீங்க. ஒரு சிலது ஒன்றுமே ஆகாது. ஒரு சில வெரைட்டிஸ் வந்துட்டு கொஞ்சம் டிஸ்டர்ப் ஆகும். அதனால் சொல்கிறேன். இப்போ அக்லோனிமாலாம் கொஞ்சம் சின்ன பாட்டில் வைங்க. ரொம்ப ஸ்மால் பிளான்ட்டாக இருந்தது அப்படின்னா ஸ்மால் சைஸ் பாட்டில் வளர்த்திக்கிட்டு அப்புறம் நம்ம மாற்றி வச்சுக்கலாம். ஸோ வந்து ஏன்னா இப்போ ட்ராவலில் வருது இல்லையா, அதனால சொல்கிறேன் நான். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நீங்களும் அது மாதிரி ட்ரை பண்ணுங்கள். இப்போ வருது அப்படின்னா அது ஒரு ஸ்மால் பாட்டில் வச்சு நட்டு வச்சுட்டு நம்ம செடி வந்து வாடாமல் பார்த்துட்டாவே போதும், நல்லா ரூட் போட்டுரும். ரூட் போட்டதுக்கப்புறம் நீங்கள் அதுக்கு அடுத்த சைஸில் மாற்றி வச்சுருங்க. ஸோ வச்சிட்டிங்க அப்படின்னா கண்டிப்பாகவே நல்ல க்ரோ ஆகும். வேணால் ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நான் சொல்கிறேன் இந்த டிப்ஸை. ஓகே, பாட்டிங் மிக்ஸ் வந்துட்டு அது இல்லாத மெயினு ஊற்றின தண்ணி நல்லா டக்குன்னு வெளியில் வர மாதிரி பார்த்துக்கோங்க. எதுனாலும் சரி, இன்டோர் பிளான்ட்ஸ் அப்படின்னாலும் சரி, அவுட்டோர் பிளான்ட்ஸ் தண்ணி நிற்கிது அப்படின்னா அது வாட்டர் பிளான்ட்டுக்கு மட்டும் கொஞ்சம் நிற்கிற மாதிரி இருந்தால் ப்ராப்ளம் இல்லை. ஸோ அந்த வாட்டரிங் மட்டும் கொஞ்சம் பார்த்துக்கணும். இப்போ நியூவாக வருதுன்னா லைட்டாக ஸ்ப்ரே பண்ணி விட்டுட்டே இருங்க. ஒரு தடவை நட்டுட்டு ஃபஸ்ட்டு தண்ணி விட்டுட்டு அடுத்து ஸ்ப்ரே பண்ணி விட்டுட்டே இருங்க. இன்றைக்கி வீடியோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். பாய்.